Welcome my channel, subscribe. Hi friends, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது சப்ஸ்கிரைப் பெல் அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி யூஸ் பண்ணுற பெல்லு, அவ்வளோதான் பெல் இன்ட்ரோ. ஓகேவா? அது எப்படி நாமளே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன முன்னோட்டம். ஓகே, நம்ம இது மாதிரி ஒரு ஸ்லைடு கீழே இருக்கிறது ஸ்லைடு கிடையாது, அந்த பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்க அந்த ரெட் கலர் பீஸ் சைனிங்காக, அந்த பீஸை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுன்னா பிக்சல் ஆப்பில் தான் ரெடி பண்ண முடியும், இல்லை வேறு எதாவது ஆப்பில் இருந்தாலும் ரெடி பண்ணுங்கள். ஓகே, நான் பிக்சல் ஆப்பில் தான் ரெடி பண்ணேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சாரி, காலையில்ன்ட்டேன், கமெண்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். அதாவது வீடியோவை போடுறேன், மேக் பண்ணுறேன். ஓகே, நிறைய வீடியோ வரப்போகுது. அதுவும் இல்லாத நம்ம இன்றைக்கி நம்ம அதை கிளிக் பண்ணி எடுத்து வச்சோன்னா மேலே சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாண்டை செலக்ட் பண்ணலாம். ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தகுந்த ஒரு ஃபாண்டை பார்த்து கொடுக்கணும். நான் அன்னைக்கு டவுன்லோட் பண்ண ஃபாண்டு வேறு, இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுற ஃபாண்டு வேறு. ஓகே, அன்னைக்கு கெயின் மாஸ்டர் வேறு, இன்றைக்கி கெயின் மாஸ்டர் வருஷம். கெயின் மாஸ்டர் வீடியோ அதை பார்க்காதீங்க, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பின்னாடி பேக்ரவுண்டெலாம் வேணும் நம்மளுக்கு, முன்னாடி இருக்கிற கொஞ்சம், அதாவது நம்ம ஃபாண்டியே கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த செட்டிங்லாம் பண்ணுறோம். அவுட்லைன், இன்லைன், அப்புறம் அவுட்புட், பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபிட் பண்ணுறது தான் அந்த லைன். அந்த லைனில் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு ஒன்றும் மனசுக்கு அப்படியே ரெட்டு இருக்கும், மேலே வெள்ளை கலர் கொடுத்தா ஆகும் இல்லையா? அது மாதிரி நம்ம யோசித்து பிளான் பண்ணோம். ஓகே, ஃப்ரண்டு கை மட்டும் மேலே ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுவோம். ஓகே, கை ஐக்கான் கொஞ்சம் நீட்டிக்கோங்க, பெல் ஐக்கான். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் என்னத்துக்கு போகிறோம்னா கை தான் தேடி போகிறோம், ஏன்னா கையை தான் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஃப்ரெண்டு வரமாட்டேதுன்னா அழிச்சிட்டு தான் போக முடியும், வேறு வழி. அடுத்தது பேக்ரவுண்டு இவ்வளோ கலராக இருக்கக்கூடாது, அதனால் டெக்னிக்கலே யோசித்து கரெக்டாக சேக் ஆகாத மாதிரி வைங்க. சேக்கில் அப்படி கிராஸாக வைக்காதீங்க, கரெக்டாக நானே வச்சது கிராஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சைட்லேருந்து பார்த்தா கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி பிளிங்கு அனிமேஷன்லாம் வேண்டாம் இந்த இடத்துலாம். வேணால் சப்ஸ்கிரைப் வாங்கி நான் அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு அதோடு கட் பண்ணிடணும். அப்படி வேணால் ஸ்லைட் பண்ணலாம், ஆனால் ஸ்லைட் பண்ணுறது உங்கள் இஷ்டம், எது பண்ணாலும் உங்கள் இஷ்டம். இப்போ ஃபாண்டு வரப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எஸ்ஸை பாதி முழுகிற மாதிரியே இருக்குது, அதுக்கு தான் அதுலேயே ரெடி பண்ணுறது. சரி, பரவாயில்ல. ஓகே, பேக்ரவுண்டு எல்லாம் முடித்தாச்சு. ஆனால் ஒயிட் கலர் கொடுக்கணும்ல, ரெட் கலர் கொடுக்குறாங்க, ஆகாது. அடுத்து ஒயிட் மாற்றுவோம். பேக்ரவுண்டு அவ்வளோலாம் வேண்டாம், இது அதுக்கு மேலேயே டைப் பண்ணி அது மேலேயே வைக்கிறது அது வேண்டாம் நம்மளுக்கு. இன்னத்து ஃபுல்லாகிறது. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் கை கொண்டு போனால் மேட்சாக இல்லை, அது நல்லாவே தெரியுது. சரி, மறுபடியும் அது கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லா கலரும் ஒயிட் ஒயிட்டாக மாற்றிட்டேன். அடுத்து அந்த ஆரஞ்சு சிவப்பாக இருக்குது இளம் செலவு, அதையும் ஒயிட் மாற்றுங்க. அடுத்தது பிளாக் கலரையும் ஒயிட் மாற்றினா இப்படி இருக்கணும் ஒரு யோசனை, அதையும் தான் பண்ண போகிறேன். அதை ஒயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாத இருக்கணும். கரெக்டு தான் நான் சொன்னது, அதையும் ஒயிட் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கிளாரிட்டி தெரியும்.
அப்புறம் நம்ம இது பண்ணும்போது சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டைப் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் கொடுங்க. ஆஃப் பண்ணாத கொடுக்கணும், ஆன் பண்ணிட்டு கொடுக்கணும். ஒயிட்டு கொடுத்துட்றேன், ஆனால் ஆஃப் பண்ணாத ஆன் பண்ணாத விட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாரு, இப்போ என்னென்னமோ கொடுப்போம், ஒன்றும் செட் ஆகாது. அப்போ திடீர்னு அதை ஆன் பண்ணலையே நினச்சி ஆன் பண்ணுங்க பாரு. ஆன் பண்ணி ஒயிட்டை கொடுங்க பார்க்கலாம். ஒயிட் ஆன் பண்ணு, ஒயிட்டு கொடுங்க. அதை தான் ஒயிட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன் பாரு ஒயிட் க்ளீனாக. இப்போ எப்படி இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபு? ஆனால் அந்த எஸ்ஸு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இதில் ரெடி பண்ண அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஹேண்டோட அனிமேஷன் வந்து ஓவரல் அனிமேஷனில் போய் ஸ்ப்ரிங்குன்னு வைங்க. அது வச்சோன்னே நம்ம அது அமுத்திட்டு எடுத்த மாதிரி இருக்கும். அமுத்திட்டு எடுக்கும்போது அந்த இடத்த கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. ரெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து பெல் ஐக்கன் வர மாதிரி கொண்டு வந்துருங்க. என்ன மாதிரி வைங்க. இப்போ அது கிளிக் பண்ணிடுச்சு. ரெண்டாவது அந்த கைக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பெல் ஐக்கனுக்கு நவுத்தி விட்டுறணும். நவுத்தி விட்டு என்ன ஆகும்? கிளிக் பண்ணுற மாதிரி சிம்பிள். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஸ்லைட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பில்லு இது பண்ணி விட்டா அதுக்கு ஒரு இல்லை ஸ்ப்ரிங் ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று ஆகணும். அது இல்லாதனால வேறு பில்லை தேட போகிறேன். பில்லு கிடைச்சாலும் கிடைக்கல, ஸ்பீக்கர் கிடைச்சாலும் கிடைக்கும். அதை பார்த்து நம்மளுக்கு தேர்ந்து எடுப்போம் பில்லை. பில்லு சரியில்லை. அது மாதிரி சேக் பில் கொடுக்கல. அந்த ஒரு சைடில் அலை மாதிரி வர மாதிரி பில்லு இருக்கும், அது இல்லை. இந்த நோட் பில்லு தான் வருது. இதை கொடுத்தா செட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடிச்சிடறோம். இதெல்லாம் செட் ஆகாது. இதையே வச்சுக்கலாம், விடுங்க, அழிச்சிடலாம். இன்னொரு பில்லு வச்சு நான் காட்டுறேன். இது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு பில்லையும் காட்டுறேன். பெல்லை தொலைபேசி ஸ்பீக்கரை கண்டுபிடிக்கிறேன். அதான் மேட்ரு. ஸ்பீக்கரை வச்சா நல்லா இருக்காது. வேறு ஏதாச்சும் புதுசாக தேடணும். இது மாதிரி ஐக்கான் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கா? அப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஐக்கான் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, அதையும் கேளுங்க, வீடியோ போடலாம். ஓகே, செட் ஆகலை எதுவுமே. ஆம்புலன்ஸ் மாதிரி பல்ப் அறிவோட முடியும். பல்ப் அறிவு விட்டால் கூட நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே, நம்மளுக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்பீக்கர்லாம் வேண்டாம், டிலைட் பண்ணிடுறேன். மறுபடியும் பெல்லை தேட போடலாமா? இல்லை இது வேணாம், இது ஃபுல்லாக டிலைட் பண்ணிவிட்டு பெல்லை தேட்டு மறுபடியும் பெல்லடு டடுக்கு. ரெண்டாவது போ, அது அங்கே இருக்குது, எடுத்துச்சு. ஓகே கொடு. ஓகே, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற பெல்லோட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பேக்ரவுண்டு தெரியும். ஓகே, இந்த மாதிரி அனிமேஷன் வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி ஸ்லைடு அனிமேஷன் வச்சுக்கலாம். கரெக்டாக ஸ்லைடு வந்து டொக்குன்னு உட்காரணும். ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை அந்த நான் பெல் கூட எடுத்துக்கோங்க, அது சூப்பராக தான் இருக்கும். நான் எப்படி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அது உங்கள் இஷ்டம். இது ஓகே. வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மாலை வச்சா என்ன துண்டு, இது ஆகாது.
இப்படி சுற்றிக்கிட்டா ஓகே இதையே வச்சுருவோம். ஓகே பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுவோம். டில் 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 ஆடுதா? ஓகே சூப்பர். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அல்லாது ஒரு லெவலாக அந்த ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் போடலாம். போட்டு பாருங்கள். ஏன்னா என் பேக்ரவுண்டில் இந்த கெயின் மாஸ்டரில் ஒவ்வொரு கெயின் மாஸ்டரும் பேக்ரவுண்ட் சப்ஸ்கிரைப் வேறு எதெல்லாம் ஏதாச்சும் டவுன்லோட் போட்டால் எடுக்கிறது கிடையாது. அது எடுத்து அது பிளாங்காக வருது. ஒன்று ஃப்ரெண்டு கொடுத்தாலும் வரதில்லை, பேக் போனாலும் போகிறது கிடையாது. அதனால் அது செட் ஆகலை. அதனால் இது மாதிரி ரெடி பண்ணுறேன். இது உங்களுக்காக. இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது. நான் ஒவ்வொரு டெக்னிக்காக கொண்டு வர போகிறேன் பாருங்கள். ஓகே. அது அவங்க மட்டும்தான் இது பண்ணணுமா? அவங்க தான் கிரியேட் பண்ணி தரணும், நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணணுமா? நம்ம சொந்தது நம்ம தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் நினச்சி அவங்க ரெடி பண்ணுங்கள். ஓகே. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மனசார ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம்.